ஹாய்ல வெல்கம் டு மை சேனல். நான் உங்கள் எஸ்எல் தகடூல் தமிழச்சி. இன்றைக்கான விடுகதையை பார்க்கலாம் வாங்க. நான் இறக்கும் முன் என் அம்மாவை முத்தமிடுவேன், அவன் யார்? இதுக்கான விடையை நான் கதையில் கடைசியில் சொல்கிறேன், சரிங்களா? சரி, நம்ம எல்லாரும் என்ன நினைக்கிறோன்னா, எப்போ பாரு கஷ்டங்கள் நம்மளுக்கு மட்டுமே வந்துட்டுருக்கே, நம்ம என்ன தான் உழைச்சாலும் ஏதாவது ஒன்று செலவுகள் வந்துக்கிட்டே இருக்குது, பணம் சேர்த்து வைக்க முடியறதில்ல, இல்லைன்னா எப்போயுமே ஏழையாகவே இருக்குமே, எத்தனை தலைமுறைகள் மாறி மாறி வந்தாலும் என்ன தொழில் செஞ்சிட்ருக்குமோ அதே தொழிலே இருக்குமே, எந்த முன்னேற்றமே இல்லையே, என்னடா பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே ஒரு கவலை இருக்கும் இல்லைங்களா? நம்ம எல்லாருக்குமே ஒரு சந்தோஷம் என்னென்னா, இந்த சூரிய வம்சம் படத்தில் வர மாதிரி ஒரே பாட்டில் வந்து நம்ம பெரிய பணக்காராகிட மாட்டோமா அப்படின்ற ஏக்கம் நிறைய பேருக்கு உண்டு. எத்தனை பேருக்கு இருக்கோ அவங்க எல்லோரும் கமெண்ட் பண்ணுங்கள், சரிங்களா? சரி வாங்க, இன்றைக்கான கதைக்குள்ளே போகலாம். ஒரு ஊரில் ராமையா, அவங்களோட மனைவி சந்திராவதி 2 பேரும் வாழ்ந்துட்டு வராங்க. அவங்களுக்கு எப்படின்னா, எவ்வளோதான் உழைக்கிறாங்க, இருந்தாலும் எந்த வித முன்னேற்றமும் இல்லை. சரின்னு சொல்லிட்டு ராமையா வேலைகள் போவான், இருந்தாலும் அவருக்கு வந்து எழுத படிக்க தெரியாது. பள்ளின்ற வாசமே அவருக்கு போனதே கிடையாது. அதனால் அவர் என்ன பண்ணுவார்னா, கூலி வேலையை தவிர வேறு எந்த வேலையும் செய்யவும் முடியாது. அவருக்கான வேலைகளும் ஒரு வாரம் வேலை இருக்கும், மீதி 2 வாரங்கள் வேலை இருக்காது. வேறு வழியும் இல்லை. அந்த ஒரு வாரத்தில் சம்பாதிச்ச அந்த பணத்தை வச்சு அந்த மற்ற 2 வாரங்களையும் ஓட்டுவாங்களாம். ஒவ்வொரு வாரமும் இதே மாதிரி கஷ்டப்பட்டுகிட்டே இருக்கிறதுனால அவங்களோட மனைவியும் வேலைக்கு போகிற கட்டாயத்தில் தள்ளப்படுறாங்க. அவங்க எங்கே வேலைக்கு போவாங்கன்னா, அவங்களோட ஊரில் பண்ணையார் வீட்டுக்கு வேலைக்கு போவாங்க. அவங்க என்னென்ன வேலை செய்வாங்கன்னா, சமைக்கிறது, அப்புறம் துணி துவைக்கிறது, வீடு கூட்டி பெருக்கிறது. அது மட்டும் கிடையாது, இந்த பண்ணையாரோட மனைவிக்கு வந்து என்ன வேலை தேவையோ எல்லா வேலைகளும் இவங்க செஞ்சு கொடுப்பாங்க. அவங்களுக்கு வந்து ஒரு வேலைக்காரி அப்படின்னா ரொம்பவுமே கீழ்மட்ட பார்வையில் பார்க்குற ஒரு ஆள். அவளை ஒரு நிமிஷம் கூட சும்மாவே உட்கார விடாது அந்த பொம்பளை. எப்போ பாரு ஏதாவது ஒரு வேலை சொல்லிக்கிட்டே இருக்கும், வர்றவங்களை எல்லார்கிட்டையும் வேலை வாங்கிக்கிட்டே இருக்கும். இந்த மாதிரி கொஞ்சம் நாட்கள் போகுது. எல்லா கஷ்டமும் எனக்கே தருவியா கடவுளே, எனக்கு கொஞ்சமாவது வந்து இந்த ராட்சசிக்கிட்டே இருந்து விடிவு காலம் கிடைக்காதா, எனக்கு ஏதாவது ஒரு வழி செய்ய மாட்டியா அப்படின்னு சொல்லிட்டு தினமும் கடவுளை பார்த்து புலம்பிக்கிட்டே இருக்கும் அந்த சந்திராவதி. இந்த மாதிரி கொஞ்ச நாள் போய்கிட்டே இருக்கும்போது வந்து இரவில் அவங்க படுத்து தூங்கிட்டு இருக்காங்க. அவங்க ராமையாவுக்கு அவங்க பெற்றோர் கடைசியாக விட்டுட்டு போன ஒரே சொத்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த வீடு மட்டும்தான். அந்த வீடு வந்து கட்டி கிட்டத்தட்ட 50 வருஷத்துக்கு மேலே இருக்கும். அந்த வீடு வந்து ரொம்பவுமே பழமையான வீடு அப்படின்றதுனால அங்கங்கே விரிசலும் அந்த சுவல் எல்லாமே வந்து ரொம்ப பழுது அடைஞ்சிருக்கும். அன்னைக்கு ரொம்பவுமே மழை பெய்யுது. மழை பெஞ்ச உடனே அந்த தண்ணீர் இறங்கி 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 ஒரு சுவரில் வந்து சின்ன விரிசல் வந்து பெரிய விரிசலாக மாறுது. என்னடா பண்ணுறது, இந்த விரிசல் இந்த அளவுக்கு வந்துடுச்சே, மழை இப்படியே பேஞ்சிக்கிட்டே இருந்தால் எப்படியும் இந்த செவுறு விழுந்துரும் அப்படின்ற பயத்தோடு அந்த செவரை பார்த்துக்கிட்டே இருக்காங்க கணவனும் மனைவியும். கொஞ்ச நாள் மழை வந்து ரொம்பவுமே வலுப்பிடிச்சு பெய்ய ஆரம்பிக்குது. உடனே அந்த சுவர் வந்து இடிஞ்சு கீழே விழுந்துடுது. விழும்போது வந்து ஏதோ பாத்திரத்து மேலே விழுற மாதிரி ஒரு சத்தம் கேட்குது. அப்போ அந்த ராமையாவும் சந்திராவதியும் என்ன நினைப்பாங்கன்னா, அந்த சுவற்றுக்கு பக்கத்தில் திண்ணையில் வச்சுருந்த யானம் எல்லாமே வந்து இந்த சுவர் பட்டு அதுவும் உடஞ்சி போயிருக்குமே, அதுக்கப்புறம் நம்ம என்னடா பண்ணுறது, இருந்த சுவரும் போச்சு, அதில் வச்சிருந்த பாத்திரங்களும் போச்சு, இதை எப்படி நான் வந்து சரி கட்ட போகிறேன், கடவுளே உனக்கு கருணையே இல்லையா, இந்த சுவர் விழுந்துருச்சே, இது கட்டுறதுக்கான காசு கூட என்கிட்ட இல்லையே, நான் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு கணவனும் மனைவியும் ரொம்பவுமே கஷ்டப்பட்டுட்டு உட்காந்துட்டு இருக்காங்க. அடுத்த நாள் காலையில் விடியுது. அப்போ வந்து அந்த சுவர் விழுந்திருக்கே, எப்படி விழுந்திருக்கு, என்ன மாதிரி பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாமேன்னு சொல்லிட்டு பின்னாடி போய் பார்க்குறாங்க. பார்க்கும்போது வந்து அந்த சுவர் விழுந்த இடத்துல ஒரு குடம் மாதிரி இருக்கும். இந்த குடத்தை எடுத்து பார்ப்பான். பார்த்தோன்னே என்னடா இது குடம் அப்படின்னு பார்த்துட்டு அந்த குடத்தை ஆட்டி பார்க்கும்போது வந்து நம்ம உண்டியலில் காசு போட்டு வச்சுருந்தோம்னா அந்த குடத்தில் போட்டு வச்சுருந்தா எப்படி சலுங்குன்னு ஒரு சவுண்டு கேட்கும், அந்த மாதிரி ஒரு சவுண்டு கேட்குது. உடனே வந்து இந்த ராமையா வீட்டுக்குள்ளே எடுத்துகிட்டு வந்து அது திறக்க முடியாது, கஷ்டப்பட்டு நம்பி திறந்து பார்க்குறாங்க.
உள்ளே பார்த்த உடனே கணவனும் மனைவிக்கும் ஒரே சந்தோஷம். ஏன்னா அந்த குடத்துக்குள்ள தங்க நாணயங்கள் இருக்குது பாதி குடத்தில். அதுக்கு பார்த்த உடனே எல்லாருக்கும் ஒரே சந்தோஷம். இதுக்கு மேலே நம்ம எந்த வேலைக்கும் போக வேணாம், இந்த பணத்தை வச்சே நம்ம ஏதாவது ஒரு தொழிலை செஞ்சு பொழைச்சிக்கலாம், கடவுளே என்னை காப்பாற்றிட்டேன் நீ கைவிடலன்னு சொல்லிட்டு மாறி மாறி 2 பேரும் சந்தோஷம் மலையில் பொழியிறாங்க. இந்த மாதிரி ஆயிட்டே இருக்கும்போது அந்த நாட்டில் எப்படின்னா தங்க நாணயங்கள் வந்து புழக்கத்தில் கிடையாது. வெள்ளி நாணயங்கள் மட்டும்தான் புழக்கம். தங்க நாணயம் ஒன்று கொடுத்தா 100 வெள்ளி நாணயங்கள் கொடுப்பாங்க. இதுதான் அது புழக்கத்தில் இருந்ததுனால சரி நம்ம இதுக்கு மேலே எந்த வேலைக்கும் போவேணாம், இந்த பணத்தை வச்சு நம்ம ஏதாவது ஒரு தொழில் செய்யலாம், ஒரு கடை வச்சு அதுலேருந்து நம்ம வந்து நம்ம பொழப்ப ஓட்டிக்கலான்னு சொல்லிட்டு அவளோட மனைவி வந்து அவனுக்கு ஒரு யோசனை சொல்லுவான். உடனே சரின்னு சொல்லிட்டு சரி ஒரே ஒரு தங்க நாணயத்தை மட்டும் கொடு, நான் பக்கத்து ஊரில் போய் அதை வந்து 100 வெள்ளி காசுக்கெல்லாம் மாற்றிக்கிட்டு வரேன், அதுக்கப்புறம் நம்ம ஏதாவது ஒரு கடை வச்சு பொழைச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரே ஒரு தங்க நாணயத்தை மட்டும் எடுத்துக்கிட்டு ராமையா பக்கத்து ஊருக்கு போவான். போய் அங்கே இருந்த வியாபாரிக்கிட்ட இந்த தங்க நாணயத்தை வச்சுக்கிட்டு எனக்கு 100 வெள்ளி நாணயங்கள் கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்பான். அப்போ வந்து அவனோட தோற்றம் எப்படி இருக்குன்னா ரொம்ப அழுக்கு படிந்த ஒரு ஆடை, முகம் எல்லாமே வந்து ஒரு மாதிரி சுருங்கி போய் ஒரு வேலையாள் மாதிரி இருப்பான் அவனை பார்க்குறதுக்கே. அப்போ அந்த நகை கடைக்காரன் என்ன பண்ணுவான்னா, உன்னை பார்த்தா இந்த தங்க நாணயம் எங்கேருந்தோ திருடிட்டு வந்த மாதிரி இருக்கே, எங்கே திருடிட்டு வந்த சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு அந்த கடைக்காரன் கேட்பான். கேட்ட உடனே ஐயா நாங்களாம் கடை எனது திருடிட்டெல்லாம் வரல, இது வந்து பழைய தங்க நாணயம், இது வந்து எங்கள் முன்னோர்கள் எனக்கு விட்டு வச்சுட்டு போனது, அந்த தங்க நாணயத்தை விற்க வேண்டிய சூழ்நிலை எனக்கு ஏற்பட்டுருச்சு, நேற்று பெஞ்ச மழையில் என்னோடய வீடு வந்து சுவர் வந்து இடிஞ்சு கீழே விழுந்துருச்சு, அதை சரி செய்யறதுக்கு என்கிட்ட வேறு பணம் கிடையாது, அதனால தான் என் முன்னோர்கள் எனக்கு கொடுத்துட்டு போனால் இந்த நாணயத்தை விற்க வேண்டிய நிலமை வந்துருச்சு எனக்கு அப்படின்னு சொல்லி சொல்லுவான். எனக்கு இதை பார்த்தா வந்து நீ சொல்கிறதெல்லாம் உண்மைன்ற மாதிரி எனக்கு தெரியலையே அப்படின்னு சொல்லி சொல்கிறான். ஏன்னா அவன் எல்லா தங்க நாணயத்தையும் எடுத்துகிட்டு வந்து வெள்ளி நாணயங்களாக மாற்றிருந்தா இது எங்கேயோ திருடிட்டு வந்திருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போய் அரசர்கிட்ட புகார் விட்டாங்கன்னா அவன் வந்து அந்த தங்க நாணயத்தையும் பிடிங்க வச்சுக்கிட்டு அவனையும் சிறையில் அடைச்சிடுவாங்க. அதுக்காக தான் அவன் ஒரே ஒரு தங்க நாணயத்தை எடுத்துகிட்டு வந்திருப்பான், ஒவ்வொன்றா நம்ம மாற்றிக்கலான்னு சொல்லி. ஆனால் இந்த ஒரு தங்க நாணயத்துக்கே அவனுக்கு பிரச்சனைகள் வந்துருச்சு. சரி என்னடா பண்ணுறதுன்னு சொல்லிட்டு இது என்னோட நாணயங்கள் தான், இது ரொம்ப பழமையான நாணயம், நீங்கள் வேணால் சோதிச்சு பாருங்கன்னு சொல்லிட்டு அவன் சோதனை பண்ணி பார்க்குறான். பார்த்த உடனே ஆமாம் இது வந்து ரொம்ப பழைய நாணயம்னா, இந்த பழைய நாணயத்துக்காக வந்து உனக்கு 100 வெள்ளி காசுகள்லாம் தர முடியாது, 10 வெள்ளி காசுகள் வேணால் தரேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அப்பட்டமாக போய் சொல்லுவான். அதை கேட்ட உடனே என்னங்க எவ்வளோ கம்மியாக கொடுக்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ராமையா கேட்கும்போது வந்து உனக்கு இஷ்டம் இருந்தால் வாங்கிட்டு போ, இல்லைன்னா அரசர்கிட்ட போய் நான் புகார் கொடுத்துருவேன், அப்புறம் நீ சிறையில் இருக்கிறது உன்னோட இஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு பயப்படுத்துவான். உடனே சரி ஏதோ ஒன்று கொடுங்கன்னு சொல்லிட்டு 10 வெள்ளி நாணயங்கள் மட்டும் வாங்கிக்கிட்டு முகத்தை தொங்க போட்டுக்கிட்டே வீடு வந்து சேருவான். அப்போ அவங்களோட மனைவி சந்திராவதி வந்து பணம் எங்கேயா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அந்த பணத்தை எடுத்து கொடுத்த உடனே என்னையா 10 வெள்ளி நாணயம் தான் இருக்குது, இது 90 வெள்ளி நாணயம் எங்கே அப்படின்னு சொல்லி கேட்பா. அதுக்கு வந்து அங்கே நடந்ததான் சொல்லி முடிப்பான். ஓ அப்படியா, உன்னோட தோற்றத்தை பார்த்துட்டு அவன் உன்னை ஏமாத்திட்டானா, சரி இதுக்கு ஒரு நல்ல வழி பண்ணலாம் இரு அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த நாள் காலையில் என்ன நடக்கும்னா அந்த அவங்க முதலாளி அம்மா வந்து துணி துவைக்கிறதுக்காக ரொம்ப உயர்தரமான பட்டுப்புடவைகள் எல்லாம் அவங்ககிட்ட கொடுத்துருப்பாங்க. அவன் என்ன பண்ணுவான், அதை எடுத்துகிட்டு வந்து துவைக்கிறதுக்கும் போது அதில் எது ரொம்ப நல்ல பட்டுப்புடவையோ உயர்தர பட்டுப்புடவையோ அதை ஒன்றை எடுத்து வச்சுக்கிட்டு அடுத்த நாள் லீவ் போட்டுருவாள். லீவ் போட்டுட்டு அந்த அந்த புடவையை உடுத்திக்கிட்டு அவளால் முடிஞ்ச அளவுக்கு எந்த அளவுக்கு அலங்காரம் பண்ண முடியுமோ அந்த மாதிரி பண்ணி ஒரு பெரியெடுத்து பெண்மணி போல் அவள் மாறி வச்சுருப்பாள். சரின்னு சொல்லிட்டு நீ இங்கே இரு, எனக்கு ஒரு 10 தங்க நாணயங்கள் மட்டும் கொடு, நான் போய் அதை 1000 தங்க நாணயங்கள் வெள்ளி நாணயங்களாக மாற்றிக்கிட்டு வரேன் அப்படின்னு சொல்லுவாள். பார்த்து பிள்ளை போய் எங்கேயாவது மாட்டிக்கிட்டு போகிற அப்படின்னு, கூடியா நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு அந்த 10 தங்க நாணயங்களை வாங்கிக்கிட்டு பக்கத்து ஊருக்கு போவாள். போனதே அவள் போன இடம் எங்கன்னா அவங்க முதலாளிக்கு ரொம்பவுமே தெரிஞ்ச ஒரு நகை கடை.
அங்கே போய் தங்க நாணயங்கள் கொடுப்பா. அந்த பட்டு புடவையை பார்த்துட்டு இது வந்து பண்ணையாரோட மனைவியாச்சு, இங்கே எதுக்கு வந்திருக்காங்கன்னு சொல்லிட்டு இந்த முதலாளி வந்து கேட்பான். என்னம்மா உங்களுக்கு எதாவது வேணும்னு சொல்லியிருந்தா நானே எடுத்துகிட்டு வந்து கொடுத்துருப்பேன்ல, நீங்கள் எதுக்காக இங்கே வரைக்கும் வந்திருக்கீங்க அப்படின்னு. இல்லை, என்னோட தம்பிக்கு வந்து கல்யாணம் நடக்க போகுது, அந்த கல்யாண வேலைகளுக்கு வந்து தங்க நாணயங்களை வச்சு வேலை செய்ய முடியல, அதனால் வெள்ளி நாணயங்களாக மாற்றிக்கிட்டு போகலான்னு சொல்லிட்டு தான் நான் வந்தேன். சரி இந்தாங்க, இது ஒரு 10 தங்க நாணயம் இருக்குது, இதை வச்சுக்கிட்டு வெள்ளி நாணயங்கள் கொடுங்கன்னு சொல்லி கேட்பான். உடனே இந்த கடை முதலாளி என்னன்னா இது வந்து பண்ணையாரோட மனைவின்னு நினச்சிக்கிட்டு அந்த 10 தங்க நாணயங்களை வாங்கி வச்சுக்கிட்டு 1000 வெள்ளி நாணயங்களை கொடுத்து அனுப்பிடுவான். எடுத்துகிட்டு வந்து அவங்க அந்த சந்திராவதி வந்து ராமையா கிட்ட கொடுப்பா. அதை வாங்கி ஒரு கடை போடுவாங்க. கொஞ்ச நாள் பெருக 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 கடையும் வளர்ச்சி அடைஞ்சிக்கிட்டே இருக்கும். அவங்களும் பெரிய பணக்காராகிறாங்க, புது வீடு கட்டுறாங்க. இந்த மாதிரி சில வாழ்க்கைகள் போய்கிட்டே இருக்குது. அவங்களோட முன்னேற்றம் அதிகமாகிச்சிட்டே இருக்குது. கொஞ்ச நாள் ஆன உடனே அந்த நகை கடைக்காரன் என்ன பண்ணுவான்னா, அவங்க அந்த பண்ணையாராக பார்த்துருப்பான். என்ன பண்ணையார், உங்கள் பொண்டாட்டியோட தம்பிக்கு கல்யாணமாமே, எப்படி போயிட்டுருக்கு வேலையெல்லாம் அப்படின்னு சொல்லி கேட்பான். அதை கேட்ட உடனே என்ன உனக்கு யார் சொன்னா அப்படின்ற மாதிரி கேட்பாரு பண்ணையார். அன்னைக்கு வந்து உங்கள் வீட்டம்மா வந்திருந்தாங்க, வந்து தங்க நாணயங்கள் வேணும்னு சொல்லிட்டு ஒரு 10 வெள்ளி தங்க நாணயங்கள் கொடுத்து 1000 வெள்ளி நாணயம் வாங்கிட்டு போனாங்க. அதுதான் கேட்டேன், எப்படி போயிட்டுருக்கு கல்யாண வேலையெல்லாம் அப்படின்வாங்க. அவரும் சரி வேறு வழி இல்லாமல் மழுப்பிக்கிட்டே அதெல்லாம் நல்லா தான் போயிட்டுருக்குன்னு சொல்லிட்டு போயிடுவார். ரொம்ப கோவத்தோடு வீட்டுக்கு கிளம்பி போயிட்டுருப்பார். போனவுடனே அந்த சமயம் பார்த்து அவங்க தம்பி வீட்டுக்கு வந்திருப்பான். வந்த உடனே அவங்ககிட்ட ஒரு 5 தங்க நாணயங்கள் கொடுத்து இது அம்மா கிட்ட கொடுத்துருன்னு சொல்லியிருப்பாவ. சொன்ன உடனே இவனுக்கு செம்ம கோபம். அவங்க தம்பி வீட்டை விட்டு வெளியில் வந்தவுடனே இவன் உள்ளே போவான். உள்ளே போயிட்டு, என்ன பண்ணி வச்சுருக்க, நான் கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறதெல்லாம் உங்கள் அம்மா வீட்டுக்கு இப்படி தான் கொடுத்து அனுப்பிச்சிட்ருக்கியா, உனக்கு இதுக்கு மேலே இந்த வீட்டில் இடமே கிடையாது, நீ வீட்டை விட்டு கிளம்புன்னு சொல்லிட்டு சத்தம் போட ஆரம்பிச்சிடும். இப்போ என்னாச்சு, எதுக்கு எனக்கு கத்துறீங்கன்னு. எதுக்காக உன் தம்பிக்கிட்ட காசு கொடுத்து அனுப்புனேன், இந்த மாதிரி தான் என் வீட்டில் இருக்க எல்லா சொத்தையும் உங்கள் அப்பா வீட்டுக்கு கொடுத்து அனுப்பிட்டுருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு சண்டை போட ஆரம்பிச்சிடுவான். அப்போ வந்து இதுக்கு தான் சண்டை போடுறீங்களா, பொறுமையாக கேளுங்க, நான் வந்து எங்கள் அம்மா கிட்ட ஒரு தங்க ஆரம் செய்ய சொல்லி கொடுத்துருந்தேன். அதுக்கு வந்து இந்த 5 தங்க நாணயங்களை கொடுத்து அனுப்பியிருக்கேன். அது வந்து ரெடியாகி வந்ததுக்கப்புறம் உங்ககிட்ட காட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வெயிட் பண்ணேன். அதுக்குள்ளே ஏன் இப்படி சண்டை போடுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவ கேட்பா. அதுக்கு வந்து நீ சொல்கிறதெல்லாம் என்னால் ஏற்றுக்க முடியாது, நீ பொய் சொல்கிற, ஃபஸ்ட்டு இந்த வீட்டை விட்டு இடத்த காலி பண்ணுன்னு சொல்லிட்டு கத்த ஆரம்பிச்சிருவான். அவளும் அழுந்துக்கிட்டே அவங்களோட அம்மா வீட்டுக்கு போய் சேர்ந்துருவாள். இதை கேள்விப்பட்ட ராமையா வந்து சந்திராவதி கிட்ட சொல்லுவான். சொன்ன உடனே இந்த மாதிரி நீ அன்னைக்கு ஆள் மாறாட்டம் பண்ணதில் அந்த நகை கடைக்காரன் பண்ணையாரை பார்த்து சொல்லிட்டான், இதில் வந்து பண்ணையார் வந்து பண்ணையார் அம்மாவை வந்து அவங்க அப்பா வீட்டுக்கு அனுப்பி விட்டுட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு சோகமாக சொல்லி முடிப்பான். அதுக்கு வந்து அந்த சந்திராவதி என்ன பண்ணுவான்னா, அந்த பொம்பளைக்கு இதுவும் வேணும், இதுக்கு மேலேயும் வேணும், என்னால் எப்படியெல்லாம் பழி வாங்கியிருக்கு, அதெல்லாம் அவங்க அப்பா வீட்டுக்கே போய் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டோம் விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷமாக சொல்லுவாள். உடனே ராமையா சொல்லுவாங்க, நீ என்னதான் பண்ணாலும் பண்ணது தப்பு, அவள் எப்படி பண்ணியிருந்தாலும் அவளோட கஷ்டத்தை வந்து அவளே அனுபவிச்சிருக்கணும், உன்னால் அவள் கஷ்டம் அனுபவிக்கிறேன்னா அந்த பாவம் நம்மளுக்கு தான் வந்து சேரும், அதனால் நம்ம பண்ணையார்கிட்ட போய் என்ன நடந்ததுன்னு சொல்லிடலாம் அப்படின்னு சொல்லுவார். அதுக்கு வந்து சந்திராவதி வந்து பண்ணையார்கிட்ட போய் சொல்லி அவர் போய் அரசர்கிட்ட சொல்லிட்டாருன்னா என்ன பண்ணுறது அப்படின்வாங்க. என்னது பண்ணையாரை வந்து ரொம்ப நல்லவர், அதனால் அந்த மாதிரியெல்லாம் செய்ய மாட்டார். அது மட்டும் கிடையாது, அந்த உண்டியல் வந்து நம்மளுக்கு என்னோட அப்பாவோ இல்லை அவங்களோட அப்பாவோ தன்னோட பசங்க வந்து ஏதாவது ஒரு கஷ்டமான சூழ்நிலையில் இதே வீட்டில் இருந்தாங்கன்னா அது அவங்களுக்கு பயன்படட்டும்னு சொல்லிட்டு என்னோட முன்னோர்களும் எனக்காக வச்சுட்டு போனது, அதுக்கான ஆபத்து எப்போவுமே வராது, அவங்க நல்ல மனசோட நம்மளோட பேரன்களுக்கோ இல்லை கொள்ளு பேரன்களுக்கோ இது போய் சேரட்டும்னு வச்சுட்டு போயிருக்காங்க, அதனால் இது கண்டிப்பாக நம்ம கையை விட்டு போகாது, நீ பயப்படாத அப்படின்னு சொல்லிட்டு பண்ணையார் வீட்டுக்கு போவாங்க. போய் நடந்ததை சொல்லி முடிப்பான் ராமையா. அதை கேட்ட பண்ணையார் வந்து, கவலைப்படாத ராமையா, நான் வந்து இதை வந்து நான் யாருக்கிட்டையும் சொல்ல மாட்டேன், நீ செஞ்சது வந்து
நீ என்ன தான் தப்பு செஞ்சுட்டேன் அப்படின்னு இருந்தாலும் என்கிட்ட வந்து உண்மையை சொல்லி என் பொண்டாட்டி என் கூட வாழ வைக்கணும்னு நினைக்கிற பார்த்தியா, அதுக்காகவே உன்னோட நல்ல மனசுக்கு நீ இன்னும் ரொம்ப நல்லாவே வருவேன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு வாழ்த்தி வழி அனுப்பி வைக்கிறாரு பண்ணையார். அடுத்த நாள் காலையில் போய் பண்ணையார் வந்து அவங்களோட மனைவியை அழைச்சிட்டும் வந்துடுறாரு. ஆனால் என்ன காரணத்துக்காக போனார் அப்படின்னு சொல்கிறது கிடையாது. உன்னை மன்னிச்சிட்டேன் வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு வந்துடுவார். அவங்க ஒரு பேரும் சந்தோஷமாக இருப்பாங்க. ராமையும் சந்திராவதியும் ரொம்ப சந்தோஷமாக தன்னோட வாழ்க்கையை மேலும் மேலும் முன்னேறிக்கிட்டே இருப்பாங்க. இதிலேருந்து நம்மளுக்கு என்ன தெரியுது அப்படின்னா, நம்ம முன்னோர்கள் வந்து இந்த ஒரு இடத்துல ஏதாவது பண்ணுறாங்க அப்படின்னா இதே மாதிரி அவங்களோட வாழ்க்கை முன்னேறமே இல்லாமல் இப்படியே போயிட்டுருந்தா எப்படியோ ஒரு இடத்துல வந்து அவங்களுக்குன்னு ஏதோ ஒரு உதவியாக இருக்குமே அப்படின்றதுக்காக தான் அவங்க கஷ்டப்பட்டு சேர்த்து வச்ச பணங்கள் எல்லாமே வந்து இந்த மாதிரி ஏதோ ஒரு இடத்துல புதைச்சி வச்சுட்டு போயிருப்பாங்க. நம்மளுக்கு வந்து அது சேரணும் அப்படின்னு ஒரு பாக்கியம் இருந்தால், நம்ம கஷ்டம் தீரணும்னு இறைவன் நினச்சா கண்டிப்பாக அது நம்ம கைக்கு வந்து சேரும் அப்படின்ட்டு தான் இந்த கதையில் வந்து நல்ல உண்மையான ஒரு பொருள். சரிங்களா? இது பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கண்டிப்பாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. ஓகே, இந்த முதல்ல ஒரு விடுகதை கேட்டிருந்தேன் பார்த்தீங்களா, அதுக்கான விடை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தீப்பெட்டி. அது உரசும் பார்த்தீங்களா, உரசுறது தான் தாயை வந்து முத்தமிட்டுட்டு அந்த தீக்குச்சி எரிஞ்சு இறந்து போயிடும். சரிங்களா? தேங்க்யூ.